ஓம் நமச்சிவாயே. ஆன்மீகத்தில் உயிர்கள் ஆனந்தமாய் வாழ்வதற்கு தேவையான ஏராளமான மருத்துவ புதையல்கள் இருக்கிறது. அந்த மருத்துவ புதையலை தோண்டி எடுக்க முடியாததால் தான் நாம் இன்று துன்பத்தில் நோய் நோய் என்று அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதை எப்படி தோண்டி எடுப்பது என்பது எல்லாரிடமும் தேடல் இருக்கிறது. ஆனால் நம்மவர்கள் எதை செய்தால் மக்கள் நம் வசம் வருவார்கள் என்பதை முன்னிறுத்தி செய்கிறார்கள். அதனால்தான் ஆன்மீக மருத்துவம் மேல்நிலைக்கு வராமல் இருக்கிறது. அதை ஒவ்வொருவராக தேடி பிடிக்கும் பொழுது இந்த உலகம் அமைதி பெறும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நோயில்லாமல் வாழக்கூடிய நிலை வரும். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவத்தை சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி விரதம் இருப்பதால் என்ன பலன்? விரதம் இருந்து பல பேர் மிகப்பெரிய நோயாளியாக மாறிய நிலையை நான் கண்டிருக்கின்றேன். விரதத்தால் உயிரிழந்தவர்கள் கூட ஏராளமான நபர்கள் இருக்கின்றார்கள். அப்போது விரதத்தினால் இவ்வளவு பாதிப்பு வரும் பொழுது அந்த விரதத்தை ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்ற கேள்வி இதை கேட்கும் ஒவ்வொரு நபரிடமும் வர வேண்டும். அப்போது விரதமிருந்து நோய் வருகிறது, விரதமிருந்து மரணம் வருகிறது என்று சொன்னால் முன்னோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை கடைபிடிக்காமல் இவர்களாக ஒரு யூகத்தை எடுத்துக்கொண்டு விரதம் என்றால் காலையிலிருந்து மாலை வரை பட்டினி கிடந்து இரவு சாப்பிடுவதுதான் என்று நினைத்து செய்யக்கூடியவர்களுக்கு மட்டுமே நோய்முற்றி மரணம் வருகிறது. இந்த விரதத்தால் சரியான விரதத்தை கடைபிடித்தால் மரணத்தின் தருவாயில் இருக்கின்றவர்களுக்கு கூட அந்த மரணத்தின் நிலை மாறி ஆயுள் கூடும். அப்போ அந்த விரதத்தை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறைப்பை என்பது இறைவன் தங்கும் இடம். அந்த இறைவன் தங்கும் இடத்திலிருந்து தான் அனைத்து உறுப்புகளுக்கும் தேவையான உயிர் சக்தி ஊடுருவுகிறது. அந்த இறைப்பையை காலையிலிருந்து மாலை வரை எதுவுமே இல்லாமல் பட்டினி போட்டால் என்ன நிகழும்? மரணம்தான் நிகழும், நோய்தான் வரும். அந்த இறைப்பைக்கு என்ன தேவை என்பதை நம் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இறைப்பை என்றாலே இனிப்பை சுவைக்கக்கூடியது. இறைப்பை என்றாலே வெப்பத்தை வாங்கக்கூடியது. இனிப்பு சுவையில் வெப்பம் இருக்கிறது. அந்த வெப்பத்தை நம் உடலுக்குள் அனுப்பும் பொழுது, இறைப்பைக்குள் அனுப்பும் பொழுது இறைப்பைக்கு தேவையான வெப்பம் வரும். அப்போது அந்த இறைப்பைக்கு இனிப்பை எப்படி அனுப்புவது அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் சொல்லுவாங்க, நான் தான் இனிப்பு சேர்த்துனா நல்லதுன்னு சொல்லிவிட்டு லட்டு ஜிலேபி இப்படி எல்லாம் சாப்பிட்டேங்க, அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா எனக்கு சர்க்கரை அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருக்கிறார்கள். இனிப்பு என்றால் எந்த இனிப்பு, எப்படிப்பட்ட இனிப்பு? இந்த விஷயங்களை, இந்த ஆன்மீக மருத்துவங்களை சொல்லப்பட்ட காலங்களில் அஸ்கா சர்க்கரை இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. நாட்டு சர்க்கரை, அச்சு வெல்லம், பனங்கருப்பட்டி, இந்த நாட்டு சர்க்கரையில் எந்த விதமான வேதிப்பொருட்களும் கலக்காமல், அச்சு வெல்லத்தில் எந்த வேதிப்பொருளும் கலக்காமல், பனங்கருப்பட்டியில் எந்த விதமான வேதிப்பொருட்களும் கலக்காமல் அது இரும்பு பாத்திரத்தில் வேக வைத்து, அந்த இரும்பு பாத்திரத்தில் வேக வைக்கும் பொழுது அது இரும்பு சத்தாக மாறுகிறது. இதனால் தான் நீங்கள் அஸ்கா சர்க்கரை அது ஒரு இனிப்பு தான், அது வெள்ளையாக இருக்குது. நாட்டு சர்க்கரை அதே கரும்பிலிருந்து எடுக்கக்கூடியது தான், அது கருப்பு நிறத்தில் இருக்குது. அப்போ கருப்பு நிறம் எப்படி உருவாகிறது என்று பார்த்தால் அது இரும்பு கொப்பரையில் தயாரிக்கப்படுகிறது. இரும்பு கொப்பரையில் தயாரிக்கும் பொழுது அந்த தண்ணீரோடு வெந்து இரும்பு சத்து கலந்து அது கருப்பு நிறத்தில் உருவாகிறது. இதனால்தான் கரும்பு சர்க்கரையை
அச்சு வெல்லத்தை பனங்கருப்பட்டி பயன்படுத்துகிறாங்க. இந்த அச்சு வெல்லத்தை கூட செஞ்ச உடனே பயன்படுத்தக்கூடாது என்பது மருத்துவ இலக்கணம். அதை 6 மாதத்திற்கு பிறகு பயன்படுத்தும் பொழுது அந்த அச்சு வெல்லம் கருப்பாக மாறிவிடும். கருப்பாக மாறிய அச்சு வெல்லத்தை நம் இரைப்பையிற்குள் உணவாக அனுப்பும் பொழுது நம் இரைப்பையிற்கு தேவையான பிராண காற்று கிடைக்கும். இரைப்பையிற்கு தேவையான அனைத்து விதமான சக்திகளுமே அதில் கிடைக்கும். இந்த அச்சு வெல்லத்தையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கருப்பட்டியோ பொட்டுக்கடலையில் கலக்க வேண்டும். அல்லது பச்சரிசியை ஊற வைத்து அதனுடன் கலக்கி சாப்பிட வேண்டும். அல்லது அபில் இருக்குது பார்த்திங்களா, அந்த அவிலோடு கலந்து நாம் சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிடும் பொழுது இரைப்பையிற்கு தேவையான இனிப்பு, இரைப்பையிற்கு தேவையான வெப்பம், இரைப்பையிற்கு தேவையான பிராண காற்று அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து நம் உடலுக்கு தேவையான, நம் உடலில் உள்ளே இயங்க வைக்கக்கூடிய உயிரான இரத்தத்திற்கு தேவையான அனைத்து விதமான சக்திகளும் கிடைக்கும். இப்படி செய்யாமல் காலையிலிருந்து பட்டினி கிடந்து மாலையில் நீங்கள் காரசாரமாக சாப்பிடும் பொழுது இரைப்பை அந்த ஆசிட்டை சுரந்து ஏக்கத்தில் எப்போ கிடைக்கும்னு இருக்குது. இந்த காரம் உள்ளே போனதுமே பத்திட்டெறியு. அப்போ என்ன நடக்கு? வயிறெல்லாம் புண்ணாகி போயிடும். வயிறெல்லாம் புண்ணாகும்போது உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனன உறுப்புகளும் பாதிக்கப்படும். இப்படி செய்கின்றவர்களுக்குத்தான் உடல் பாதிப்பு ஏற்படுகிறது. விரதத்தை தவறாக செய்யக்கூடாது. விரதத்தை எப்படி நம் முன்னோர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அப்படி செய்ய வேண்டும். காலையிலிருந்து மாலை வரை இனிப்பு, வேக வைக்காத கடலை, நமக்கு வேக வைக்காத பச்சரிசி இதில் கலந்து உண்ணும் பொழுதுதான் நம் உயிர் சக்தி உயர்ந்து நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதன் பிறகு இரவில் நீங்கள் 5 வகையான காய்கறிகளை சேர்த்து வேக வைத்து சாப்பிடும் பொழுது அந்த காய்கறிகளிலும் நம் உடலுக்கு தேவையான உயிர் சக்தி, அதாவது காரம், துவர்ப்பு, இந்த ரெண்டுமே நுரையீரலுக்கு தேவையான சத்து. அந்த நுரையீரலோடு கலந்து நமக்கு உயிராக மாறுகிறது. இதை செஞ்சு பாருங்கள், ஆனந்தம் அடைவோம். எல்லோருக்கும் இன்பம் வேண்டும். அந்த இன்பம் இறை நிலையிலிருந்து கிடைக்க வேண்டும். ஓம் நமச்சிவாயே.